புத்தருடைய காலத்துல பாத்தீங்கன்னா புத்தருக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. புத்தர் வந்து ஒரு புறா வந்துச்சு, அந்த புறா வந்து காப்பாத்தினாரு. அது வந்து ஒரு சோழ மன்னன் காலத்துல நடந்ததா சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. அதே கதை அங்க சொல்லப்படுது. ஆமா, இது புத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது. புத்தர் நடந்தது. அவர் வந்து புறா வந்து காப்பாத்தினாருங்கிறது வந்து புத்தர் காப்பாத்துறாரு. தேவதத்தன் தான் வந்து அம்பு எய்துறான். தேவதத்தன் வந்து புத்தருடைய கூட வந்து அவர் கூட தங்கி இருக்கக்கூடிய அவருடைய உறவினர், நிறைய பேர் தங்கியிருக்காங்க அவருடைய வீட்டுல. அது தேவதத்தன் வர்றான். இதை வந்து சிலப்பதிகாரத்துல அவங்க சொல்றாங்க. எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் ஆயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஊனின் நெஞ்சிதான் நான் அரும்பெறர் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதி. சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி சொல்லும் போது இது சொல்றா. இதுல 2 விஷயத்த சொல்றா. ஒண்ணு வந்து அந்த தேவதத்தன் வந்து இந்த புறாவை அடிச்ச அந்த கதையை சொல்லிட்டு, 2வது வந்து மனுநீதி சோழனுடைய கதையை சொல்றான். மனுநீதி சோழன்னா மனுநீதி சோழன் ஒருத்தன் இருந்தான், திருவாரூர்ல இருந்தான். ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறர் புதல்வனை ஆடியில் மடித்தோன். ஒரு கண்ணுக்குட்டி வந்து இறந்து போயிட்டுங்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் வந்து தேர்காலில் இது பண்ண, இதெல்லாம் பெருமையா சொல்றான். எங்களுடைய நாடு இந்த அளவுக்கு பெருமை மிக்க நாடு, அந்த நாட்டுல இருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். நீ யாருன்னு கேட்கறதுக்கு தான் இவ்வளவு வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகி பதில் சொல்றா. எல்லரு சிறப்பின் அப்படின்னா வந்து அந்த புன்கண் தீர்த்தோன்னா அந்த புறாவுக்காக கூட பறவைகள் எல்லரு சிறப்பின் இமயவர் வைப்ப புல்லரு, புல்லுன்னா புல்லினங்கள்னா பறவைகள். அந்த பறவைகளுக்கு கூட நீதி சொன்ன வம்சத்துல வந்தோம். அதே மாதிரி ஒரு பசுமாட்டுக்கு நீதி சொன்னோம். அந்த பரம்பரையில இருந்து வந்தோம். அப்படிங்கிற பொதுவா பெண்களுக்கு புத்தருக்கு அப்ப புத்தர் சோழர் காலத்துல நடந்ததை பிற்காலத்துல புத்தர் கதைக்கு சேர்த்திருக்காங்க. புத்தர் காலத்துல நடந்ததான் இவங்க எடுத்து சொல்றாங்க பிற்காலத்துல. இது புத்தருடைய இது வருது. அந்த அந்த கதையை சோழர் காலத்துல பின்னாடி சேர்த்து சோழர் காலத்துல சோழ அரசருக்கு நடந்ததா இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம புத்தர்ல படிச்சிருக்கோம். அதை அந்த இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது கூட இது வந்து புறாவை அடிச்சோன்னா புறா வந்து உழுது ஒரு மரத்து நிழல உட்காரும் போது புறா வந்து பாதுகாப்பு தான் சொந்தம், பாதுகாப்பு சொந்தங்க. இது அந்த கதையை தான் வந்து சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. இது ஒரு மன்னனுடைய அவையில் நடந்ததா அவங்க சொல்றாங்க.